Okay, I want to talk about age and mind maturity. ஸோ சில பேருக்கு ஒரு ஏஜ் இருக்கும், பட் ஏஜை விட மீறின மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை ஒரு 100 திருக்குறள் சொல்லுதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு திருக்குறள் சொல்கிறதே கஷ்டமான பிள்ளைங்களும் இருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி லெவலும் டிஃபர் ஆகும். ஒரு ஒரு பர்சன் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. சில பேர் 18 வந்து பார்க்கவும் லுக் வைஸும் மெச்சூரிட்டியுமே ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும். ஒருத்தவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேறு வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து காமனாக வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, 18 வயசாகுது உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, சில பேருக்கு இல்லை, அதுதான் உண்மை. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில பேருக்கு அதே 18 வயசுலேயே 2 குழந்தை பெற்று வளர்த்து அந்த மாதிரியும் இருக்காங்க. 18லேயே பெரிய ஆப் டெவலப் பண்ணவங்களும் இருக்காங்க. லைக் மெச்சூரிட்டி லெவல் டிஃபர்ஸ். அது அவங்கவுங்க வளர்ந்ததை பொறுத்து, அவங்களோட மைண்ட் செட் பொறுத்து மாறும். அது நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படி திரிடுவாங்க, அறிவு இல்லையா அப்படின்னு. வாட் டு டூ? சம் பீப்புள் ஆர் இன்னோசென்ட், சம் பீப்புள் ஆர் ரியலி மெச்சூர். லைக் 18, அதே ஏஜில் இருக்க 18ல் இருக்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தைத்தனமாக விளையாடிக்கிட்டு அப்படி இருக்க ஆசைப்படுற பொண்ணு ஒன்று தான். அதே 18ல் இருக்க வேறு பொண்ணுங்க ஃபிஃப்த் ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. அது அவங்கவுங்க கேரக்டர், அவங்கவுங்க லெவல், அவங்க இதை பொறுத்து மாறும். இது நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியல. கேஷுவலாக மேபி 2K கிட்ஸ்னாலே அவங்க பேட் அப்படின்னு ஒன்று வச்சிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பதிச்சிடுறாங்க. இந்த ஏஜ்னால் இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு. பட் இப்போலாம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் கிட்டே கூட இஸ் பிஹேவிங் லைக் அ 25-year-old அப்படியும் இருக்காங்க. அதே 7th ஸ்டாண்டர்ட் கிட் வந்து ரொம்ப கிட்டு மாதிரியும் பிஹேவ் பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. ஸோ யாரையுமே நம்ம பார்த்து இவங்க இப்படி தான் நம்ம எடை போட முடியாது. சம்டைம்ஸ் நம்ம பழகியிருந்தால் கூட சில பேர் கேரக்டரையே வந்து ஃபேக் பண்ணிகிட்டு இருக்கவும் இருக்காங்க. லைக் 47-year-old man behaves like he is a well mannered but he is not. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. some people act like a good person but they are really a bad person. அந்த மாதிரி பர்சன் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப வருஷம் பழகினா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. மேபி நானே ஒரு பர்சன் அப்படி தான் ஒரு 4 years கழித்து அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தேன். ஒரு ரகடானது அந்த மாதிரி ஒரு ஃபேஸு. ஸோ அந்த ஃபேஸை அவங்க மறைச்சே வச்சுருந்துருக்காங்க, காட்டாமல். அந்த மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு ஃபேஸ் காட்டுற மனுஷங்க இருக்காங்க. அதனால் யாரையுமே நம்ம நீ இப்படி எப்படின்னு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விக்டிமுமே வந்து பேடுன்னு ப்ளேம் பண்ணிடவும் வாய்ப்பு இருக்குது, பேட் பர்சனை குட்டுன்னு ப்ளேம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது லைஃப். இட்ஸ் லைக் தட். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வந்து திட்டாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ரைட். பட் லைஃப் இஸ் லைக் ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்குது. பட் இதெல்லாம் நினைக்கும் போது ஜஸ்ட் ஒன் டிஸ்கஸ், இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே என் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து நிறுத்தவே முடியல. அந்த அளவுக்கு டெய்லியுமே இந்த ஏஜ் ஃபேக்டர், மெச்சூரிட்டி ஃபேக்டர் போயிட்டே இருக்குது. சில பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்குது, அப்படி பிளாஸ்டாக இருக்குது மைண்டில். ஈஸியாக வந்து அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க. பட் என்ன பண்ணுறது, அறிவில்லை தான். சம்டைம் நம்மளே அறிவில்லைன்னு சொல்லிக்கலாம், இது வாங்கிட்டு போக வேண்டியதான். வாட் டு டூ, கரெக்டாக? அறிவியல் சொன்ன மாதிரி இவங்களுக்கு மத்தியில் உசுரை பாதுகாக்கிறதுக்குள்ளே ஐயோ அப்படிதான் இருக்கு. பட் யூ ஹாவ் டு லிவ் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் who betrays, who laughs behind your back. லைக் எல்லாருமே இப்போலாம் வந்து நம்ம எப்படின்னா,
நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம பற்றியே பேடாக பேசுவாங்க. அப்படி அப்படி இருக்கவங்க கூட தான் நம்ம வாழ்ந்தாகணுன்ற மாதிரிலாம் இருக்குது. பட் யூ ஹேவ் டு லிவ். ஸோ அதுதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதையே எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போய் வாழ்ந்து முடிக்கணுன்றது தான் கேமே. ஸோ லெட்ஸ் ப்ளே த கேம்.